நிறைய உறவினர்கள் என்கிட்ட கேட்டாங்க, நம்ம அவ்வளவு பெரிய வல்லுநர்லாம் கிடையாது, நம்மளுடைய காணொளிகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்க சொல்லுங்கன்னு. என்ன, இந்த தங்கம் விலை அதிகமா ஏறிக்கிட்டே இருக்கே, தங்கம்லாம் வாங்கலாமா அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பா என்னன்னா விவசாய நண்பர்கள் தான் கேட்குறாங்க. இது உலக அரசியலை அதிகமாக நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கெல்லாம் போறது இல்லையா, கார்பரேட் நிறுவனத்துக்கு 24 மணி நேரமும் நமக்கு சொந்தமானது. அதிகமான புத்தகங்களை வாசிக்கிறேன், அதிகமான காணொளிகளை பார்க்குறேன். இந்த உலக அரசியலை பார்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு முறையில் சொல்கிறேன். யாரும் அதிகமாக நிலத்தை விட்டு தங்கம் வாங்காதீங்க. இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. தங்கத்தின் விலை செயற்கையாக ஏற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா யாரும் நிலம் வாங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. இப்ப நிறைய விவசாயிகள் நிலத்தை வித்துட்டு தங்கம் வாங்குறாங்க. பண்ணிடாதீங்க. ஏன்னா சொல்லுவாங்களே, எனக்கெல்லாம் அப்போல்லாம் நம்பிக்கை கிடையாது. இந்த இலுமினாட்டின்றவங்க யாரும் இல்லைன்றது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் இலுமினாட்டிகள் அப்படின்றத நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி நான் நம்பல, இப்ப நம்புறேன். அது யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். எனவே பணக்காரர்கள் எல்லாம் இப்போது நிலம் வாங்க, மண்ணை வாங்குவதற்கு இறங்கி விட்டார்கள். அப்ப அவங்க வாங்குறதுக்கு தடையா இருக்கக்கூடாதுன்னா தங்கத்தின் விலை உச்சகட்டத்துக்கு போகணும். எல்லாரும் தங்கத்தின் பக்கம் திரும்பணும், நாம நிலத்தை வாங்கிறோம்னு. மண்ணை விற்றுவிட வேண்டாம். நீண்ட காணொளி ஒன்று போடுகிறேன், அவற்றில் இந்த உலக அரசியலை பேசுகிறேன். அனைவருக்கும் பகிருங்கள்.